பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக தங்கமயில் வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா? சரவணனும் நம்ம கதிரும். நம்ம தங்கமயில் கோயிலுக்கு போகிறேன்னு தானே சொல்லியிருந்தாங்க. நம்ம சரவணனே பைக்கில் கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனவங்க ஒன்றா சாமி கும்பிட்றது என்ன, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் திருநீர் வச்சுக்கிறது என்ன, அதுக்கப்புறம் ஒன்றா உட்காந்து பேசுகிறது, கல்யாணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதியும் ராஜியும் ஆட்டோவில் ஏறிக்கிட்டே எங்கேயோ வெளியில் போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம மீனாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, மீனா வந்து ரொம்பவுமே அழுதுகிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ எப்படியாச்சும் அவங்களோட அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு தான் போகிறாங்க. அதே மாதிரி தயங்கிக்கிட்டே தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண உடனே மீனாவோட அப்பா பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் திருப்பி உள்ளார போயிடுறாரு. மீனாவோட அம்மா வந்து பார்த்துட்டு உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தான் உள்ளார போகவே இல்லை. அதுக்கப்புறம் மீனா இந்த மாதிரி நீங்கள் பேசலை, நாங்கள் பேசலை அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவகிட்ட கொஞ்சம் பேசுங்க, முடிஞ்சால் எங்கள் பெரிய பையன் கல்யாணத்துக்குனாச்சும் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க நடந்துக்கிறது பார்த்தா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இங்கே மீனா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே நம்ம குழலி மலர் தமிழ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம மீனா வந்து கேள்வி கேட்குறாங்க, எங்கே அத்தையும் காணும் ராஜியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பொய் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மீனா கண்டுபிடிச்சிட்றாங்க. கடைசியாக உண்மையை சொல்லிடுறாங்க, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்கே எதுக்கு போனாங்க, நான் போயே திட்டி அனுப்பிச்சிட்டாங்க, அவங்கள எதையாச்சும் சொல்லிட்டா என்னால் தாங்கிக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ராஜியும் கோமதியும் உள்ளார வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மீனா எதுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம மீனா எனக்கு யாரும் வேணாம், என்னை நல்லா பார்த்துக்கிற நீங்கள் இருக்கீங்களா, நீங்கள் மட்டும் போதும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வர எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு.